வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராகுலை சந்திக்கும் விஜய். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி மாறும், கூட்டணி கணக்கு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பரபரப்பான அரசியல் சூழலில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் தீவிரமாக களம் இறங்கியுள்ள சூழலில் இந்த தகவல் சூட்டை கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக எல்லா கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளன. அந்த வகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது. மறுபுறம் ஆளும் திமுக தற்பொழுது உள்ள கூட்டணி கட்சிகளோடு தேர்தலை சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் திமுக கூட்டணியில் இருப்பது குறித்த பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்ததாக சொல்கின்றனர். அதாவது, தமிழக காங்கிரஸில் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், திமுக கூட்டணியில் நாம் இருக்கிறோம், ஆனால் அடிமை கிடையாது. காங்கிரஸில் வளர்ச்சிக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தமது உரிமை. கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துவது ஆட்சியில் பங்கு கேட்பது எப்படி தவறாகும்? எதற்காக இதை பற்றி பேசவே பயப்படுகிறீர்கள்? காங்கிரஸ் கட்சி கோழையா? பேசவே பயப்பட்டால் மக்களை சந்தித்து எப்படி கட்சியை நாம் வளர்க்க முடியும்? திமுகவில் கூட்டணி ஆட்சியை கேட்க கூட பயந்தால் எப்படி துணிச்சலாக கேட்க வேண்டும்? இல்லையெனில் கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவு எடுங்கள் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய கே.ஆர். ராமசாமியும் பேச, திமுக கூட்டணியில் ஆதரவாக கே.வி. தங்கபாலும் கே.எஸ். அழகிரியும் ஆகியோரும் பேச காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அனல் பறந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சிகளுக்கு விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பில் போது கூட்டணி குறித்து பேச உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அரசியல் விமர்சகர்கள், தாவேகா தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து பொழுது ராகுல் காந்தி தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்தார். அதேபோல் மக்களை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு விஜய் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கிடையே விஜயின் அரசியல் வருகையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பலரும் வரவேற்பு அளித்தனர். கட்சி ஆரம்பித்த போதே கொள்கை எதிரி பாஜக தான் என்று விஜய் பிரகடனம் செய்தார். இது காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதேபோல் கூட்டணிக்கு வரவேற்கும் ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்தார். இந்த நிலையில் தான் கூட்டணி ஆட்சி தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளும் பலரும் பேசி வரும் சூழ்நிலையில் ராகுல் காந்தி மற்றும் விஜய் சந்திப்பு நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் நிர்வாகி திருச்சி வேலுசாமி அளித்துள்ள பேட்டி ஒன்றில் 2026 திமுக உடல்தாள் கூட்டணி என்று இப்பொழுதையே சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்கும் பொழுது கூட்டணி கணக்குகள் மாறி வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. தாவேகாவில் வலிமையை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. எங்களது கருத்து தாவேகா கருத்துடன் ஒத்துப்போகிறது என்று கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. மறுபுறம் இத்தனை ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை இழுத்து பிடித்து வைத்துக்கொள்ள திமுகவும் தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுகின்றன. இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் தற்போது வெளியாகி வெறும் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.